Hi, hello, வணக்கம், வெல்கம் டு Ashika Pure Silks. இன்னைக்கு எங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து புது கலெக்ஷன் வந்திருக்கு. அதாவது ஜக்கார்ட் border all silk sarees. ஸோ நிறைய sarees வந்திருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு கூவுடா. ஸோ சாரீ பற்றி இப்போ தம்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாரியாக 1 by 1 பார்க்கலாம். டிசைன்ஸ் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது, அது போக வந்து ஜக்கார்ட் பார்டர்னா என்ன, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து தம்பி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படி. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜக்கார்டு பார்டர் ஆல் சில்க் சாரீஸ், அதாவது பிரைடல் கலெக்ஷன் சொல்லுவாங்க. இது இந்த காஞ்சிபுரம் சாரீஸ் வந்து நம்ம சாஃப்ட் சில்க்லேயே, அதாவது அங்கே வந்து ஹார்ட் சில்க்கு டெம்பரேச்சர் வந்து அதிகமாக நம்ம இங்கே பாயில் பண்ணுறதுனால சாஃப்ட் சில்க் ஆகுது, அதாவது நம்ம வார்ப் அண்ட் விஃப்ட். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக வச்சு பாயில் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ ஹார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் வந்து காஞ்சிபுரம் சைடில் ஃபுல்லாக இதுதான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் என்னன்னா பிரைடல் கலெக்ஷன் சொல்லுவாங்க. பிரைடல் கலெக்ஷன். ஓகே. பிரைடல் கலெக்ஷன் இதுதான் இந்த வெட்டிங்க்கு, மேரேஜுக்கு, ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப கிராண்டடாக தெரியணுங்கிறதுக்காக இந்த மெத்தடை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபுல்லாமே ஹெவி ஒர்க், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க். ஆமாம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி ஒர்க்கு. இதில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம நார்மலாக வியூ பண்ணும்போது நம்ம சாஃப்ட் சில்கை வியர் பண்ணிவிட்டு, அதாவது எப்படின்னா வாட்டம் சொல்லுவாங்க, ஒரு வாட்டத்துக்கு இதை நிறுத்தி டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணிகிட்டே போகணும் கடைசி வரைக்கும். ஓகே. நம்ம புட்டா சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டன் கேப் வரைக்கும், அந்த புட்டா டிசைன் வர வரைக்கும் ஃபுல்லாக வியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது அப்படி கிடையாது. ஒரு வாட்டம் இப்படி போட்டு வந்தால் மறுபடியும் இந்த டிசைனை வந்து நம்ம வந்து கையை வச்சு டிசைன் வந்து இந்த கோல்டு ஜெரி இருக்கிற நாடாவை வந்து நம்ம வீசிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து சைடில் அந்த ஜக்கார்டு பார்டருங்கிறது வந்து உங்களுக்கு சைடில் அந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெட்டி சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா 240 ஹூக்ஸ் பெட்டின்னு சொல்லுவோம். அந்த பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் அந்த ஆல்ரெடி நம்ம வந்து அந்த நம்ம இங்கே நம்ம குடோனில் காட்டணும் இல்லைங்களா, எதுலேருந்து டிசைன் வருது அப்படிங்கிறது அதை காட்டி நம்ம பேக்கில் அதை வச்சிடலாம். அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம ஆல்ரெடி பஞ்ச் பண்ணி அட்டை இதெல்லாமே ரெடி பண்ணி அந்த மெத்தடை நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஸோ இதை நம்ம பஞ்சை வந்து காலில் மிதிக்கும் போது இந்த டிசைன் ஒவ்வொன்றா எந்திரிக்கும். ஓகே. இது சைடு, இது தனி பெட்டி, இது தனி பெட்டி. அதாவது எப்படின்னா ஒர்க் பண்ணுறதுலேயே 2 மிஷின். ஓகே. இது ஒரு மிஷின், இது ஒரு மிஷின் சொல்ல போனா. ஸோ 2 பெட்டி, ரெண்டு இது இந்த டிசைன் கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு மிஷின், இந்த டிசைன் கொடுக்கறதுக்கு தனியாக ஒரு மிஷின். ஸோ பின்னாடி ஃப்ரேம் வைக்கிறோம், அதுதான் வந்து டிசைன் போடுறது ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், மேலே டிசைன்ஸ் வருது அதெல்லாம் வரும், அதுதான் பெட்டி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது நான் பின்னாடி அந்த பாக்ஸ் ஃப்ரேமில் கூட வைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் இந்த டிசைனே டெவலப் ஆகுது. ஓகே. ஸோ இந்த டிசைனுக்கும் இந்த டிசைனும் வேற மாதிரி இருக்கிறதுனால ஸோ இதுக்கு தனியாக ஒரு மிஷின், அதுக்கு ஒரு மிஷின். ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இதுலேயும் வந்து பாருங்க, அதே மாதிரி ப்ளவுஸ் இதில் தான் ப்ளவுஸ் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி இது வந்து 30 இன்ச்சு இருக்கும் ப்ளவுஸு. ஸோ நம்ம ஸ்டாண்டர்டாக இங்கே சாஃப்ட் சில்க் ஆகட்டும் ஹார்ட் சில்க் ஆகட்டும் ஸ்டாண்டர்டாக வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு ப்ளவுஸ் வைப்போம். ஸோ அதில் கம்மியாக 27 இன்ச்சு மினிமம். அதுக்கு கம்மியாக போச்சு அப்படின்னா அந்த சாரியே அவுட்டு தான். கரெக்டாக அளவு பிடிச்சி கரெக்டாக டை பண்ணணும். இப்போ வந்து டை பண்ணி இது டை மாறுற இடம், இது பாடி கலரு, இது ப்ளவுஸ். ஓகே. இதில் வந்து பாருங்கள் நம்ம ஃப்ரீயாக சைடில் வந்து அந்த கை ரிப்புக்கு வந்து பாருங்கள் ஜக்கார்டு பார்டர் டிசைனும் கொடுத்துட்டோம். ஓகே. நீங்கள் சென்டரில் எப்பவும் போல் ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். பிளைனாக இருக்குது அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆரி ஒர்க் எனி ஒர்க் வாட் யூ வாண்ட் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். சூப்பர், கையோட வந்திருக்கிறேன். அதை காட்டும் போதே உங்களுக்கே சர்ப்ரைஸ் ஆவீங்க. ஏன்னா ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு கலரு. இது ஒரு டிசைன், லீஃப் டிசைன். இது உங்களுக்கு பாடியில் அதே மாதிரி இந்த சாரியில் இருக்கிற டிசைன், இந்த பார்டரில் இருக்கிற டிசைன் எல்லா சாரிலையும் இருக்காது. எல்லாமே மாற்றி தான் வியூ பண்ணியிருப்போம். இதோ இதில் பார்த்துருங்க, இந்த சொல்கிறது ஒரு பூ மாதிரி ஒரு டிசைனு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரோட இது மாதிரி ஒரு டிசைனு. ஸோ இப்படி ஒரு மெத்தடு. இது வந்து லீஃப், உங்களுக்கு லீஃப் டிசைனு. இதில் வந்து பார்டர் ஜக்கார்ட் பார்டரில் வந்து உங்களுக்கு ஒரு வேறு டிசைன், இது மாங்காய் போட்ட டிசைனு, சைடில் வேறு டிசைன் வந்துருக்கு உங்களுக்கு, இந்த கோயிலில் வர மாதிரி சைடில் டிசைன் வந்துருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து லீஃபும் இந்த டிசைன் தான் இருக்குது. 2 டிசைன் தான் இருக்குது. ஆனால் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல. ஆமாம், ஒரே கலர்ஸ் கொடுக்க முடியாதுல்ல, அதனால டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் ஸ்டைல் கலர்ஸ் நிறைய இருக்குதுல்ல. இதில் சின்ன மீனா ஒர்க்கும் பண்ணியிருப்போம். இந்த மீனா ஒர்க்குன்னா இங்கே பாருங்கள், இந்த பூ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டாக ஒரு டாட், இது வந்து பார்த்தீங்கன்னா மீனா ஒர்க் சொல்லுவாங்க. இதையும் நாங்கள் தனியாக இதில் தெரியல, நம்ம அது அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வரல. இதில் சிலதில் வந்து பிரைட்டாக தெரியுது.
ஸோ அந்த சாரீஸ் எல்லாமே ஃபைனலாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து காட்டியிருக்கோம். பின்னாடி வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்போவை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். இதோட ப்ரைஸ் சொல்லவே இல்லையே. இதோட ப்ரைஸ் வந்து 6500. 6500. ஸோ எல்லாரும் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருங்க, ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டே இருந்தீங்க. ஸோ அதையும் ரிவீல் பண்ணிட்டோம். 6500. ஸோ ஃபைனல் ரேட்டுங்க. இது வந்து நாங்கள் ஹோல்சேல் ரேட்லேயே உங்களுக்கு கொடுக்குறோம். இது நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மி இல்லாமல் 7500 எடுக்க முடியாது. கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்களும் பார்த்து சர்ச் பண்ணுங்க. நீங்கள் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சர்ச் பண்ணி பாருங்க. பட் இது நான் மேனுஃபேக்சரிங் ஹோல்சேல் ப்ரைஸ் 6500 நான் தரேன். கண்டிப்பாக இது வந்து சாரி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு டீப்பாக அதெல்லாம் கேட்கணுன்ட்டு உங்களுக்கு அவசியம் கிடையாது. டீட்டெயில் தெரிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக பார்த்துட்டு போயிடலாம். என்ன கலர்ஸ் வேணால் நீங்கள் எங்களுக்கு டிஎம் பண்ணலாம், புக்கிங் எடுத்துக்கலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஜக்கார்ட் பார்டர்னு என்னன்னே தெரியல, ஜக்கார்ட்னா என்ன, அதை பற்றி வந்து தம்பி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. அப்படி நானே இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் இதை பற்றி கேட்குறேன். இதை பற்றி இன்னும் நாலேஜே நானே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸில் நான் நீங்கள் பழைய வீடியோஸையும் பார்க்கலாம், இப்போ வர போகிற வீடியோஸையும் பார்க்கலாம். நாங்கள் ஒரு சேலை வந்து காட்டினாலும் அதோட டீட்டெயில் வந்து ஃபுல்லாக நாங்கள் சொல்லிடுவோம். அது டீட்டெயில்டாக வந்து சின்ன உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு சின்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம். நாங்கள் அதை வந்து ரிப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். எனி டவுட், எனி கொஸ்டின்ஸு. ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் இதுதான். ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான். தமிழ்நாடு ஷிப்பிங் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு எனி அதர் ஸ்டேட்லேருந்து நீங்கள் புக் பண்ணாலும் அதுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஷிப்பிங் சார்ஜ் ஆல் ஓவர் இந்தியா. ஃபர்ஸ்ட் டைம் யுவர் புக்கிங் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நாங்கள் வந்து அப்ராடு எல்லா அவுட் ஆஃப் கண்ட்ரி கூட நம்ம வந்து ஷிப் பண்ணி கொடுக்குறோம். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். கொரியர் சர்வீஸ் கூட டைப் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிவிடும். கண்டிப்பாக. ஸோ இதில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த ஆர்டர் பண்ணிட்டு சாரி உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்னன்னா உங்களுக்கு முன்னாடியே ஃபெமிலியர் ஆகிக்கோங்க. என்ன ரீசன்னா கலர் வந்து ஃபோட்டோவில் பார்த்துட்டீங்க, எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாலும் நாங்கள் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் அங்கே உங்கள் பார்சல் உங்களுக்கு அங்கே வந்ததுக்கு அப்புறமா மிஸ்டேக்ஸ்னு ஏதாவது இருந்தால் இது கண்டிப்பாக ரீசனபிள் மிஸ்டேக், அக்செப்டபிள் மிஸ்டேக் அப்படின்னா ரிட்டன் நானே எடுத்துக்குவேன். கொரியர் சார்ஜுக்கும் அதுக்குண்டான பேமெண்ட்டும் நானே கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஒருவேளை நல்லாமே நல்லா இருக்குது, பட் எனக்கு நான் பார்த்தது வேற நினச்சது வேற அப்படின்னு யோசிக்கிற கஸ்டமராக இருந்தால் நீங்கள் புக் பண்ணும்போதே வீடியோ எனக்கு ஒன்று அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு நீங்கள் வீடியோ கூட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, அது கூட குட். சொன்னது வந்து தேவையில்லாம ஷிப்பிங் சார்ஜ் போயிட்டு சுத்திட்டு வரும். ஆமா, திடீர்னு உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும். ஆமா, பை 3 to 4 டேஸ்ல இருக்கும். சோ டக்குன்னு உங்களுக்கு கேட்கும்போதே நீங்க வந்து கலர் எனக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க வீடியோ கால் வந்தா சரி, வீடியோ எடுத்து கூட நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பிஃபோர் வந்து புக்கிங் வந்து நீங்க இத கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கும் வந்து சிக்மெண்ட் ப்ராப்ளம் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கைக்கு நீங்க திருப்பி எனக்கு கொடுக்கும்போது சாரியோட ஃப்ரெஷ்னஸ் போயிடும். சோ அந்த ஒரு ரீசன் இருக்கு. சோ என்னன்னா பார்சலை நீங்க பார்த்துட்டு அப்படியே எனக்கு கலர் பிடிக்கலன்னு இப்படியே எடுத்ததை அப்படியே வச்சு கொடுத்துருவாங்க. ஷிப்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் லோடு போட்டு எல்லாம் மேலே இது பண்ணும்போது எல்லாமே பல்ஜ் ஆயிடுது. ஸோ சாரியோட குவாலிட்டி போயிடுது. அது உங்களால நடக்கிறது இல்லை, ஷிப்மெண்ட்ல நடக்குது. ஸோ அந்த ஷிப்மெண்ட்டை தான் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புக் பண்றவங்க நார்மல் போட்டோ வேணும்னாலும் கேளுங்க, இல்லை வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, இல்லை வீடியோ கால் வந்து கூட நீங்க பார்த்துக்கோங்க. பட் புக் பண்ணும்போது எக்ஸாக்டா பார்த்து புக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இது காஸ்ட்லியான ப்ராடக்ட்ங்கிறதுனால தான் இவ்வளோ இஷ்யூவே. ரியாலிட்டி இதுதான். ஏன்னா ஏன் சிஓடி தரலன்னா ரீசன் இதுதான், வேற எதுவும் கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு வந்து குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல வந்து இன்வைட் எல்லாமே இருக்கு, லிங்க் எல்லாமே இருக்கு. அதுல நீங்க உள்ள போய் ஜாயின் ஆகிக்கலாம், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்க டெய்லி 2 டைம்ஸ் நாங்க வந்து அதுல வந்து அப்டேட் பண்ணிட்டு சாரீஸ் அப்டேட் பண்ணிட்டு புது கலெக்ஷன்ஸ் தான். அதாவது என்னன்னா நாங்க இப்போ ஒரு இந்த வீக்ல இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ், இப்போ நான் இன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் இப்போ மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா வீக் ஒன்ஸ் தான் ப்ரொடக்ஷனை நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா நம்ம ஒரு 2 சாரி 3 சாரி காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்டும் இருக்காது. என்ன இவ்வளவு கம்மியா கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சேல்ஸ் பர்சனா மாறிடுவோம். ஸோ 1 வீக் 1 டைம் ப்ரொடக்ஷன்ல இருந்து வரத பல்கா எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட அப்படியே காட்டிடுறது. சேலை வந்து உடனே புக் பண்ணுங்க, டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிடும். குரூப்ல வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. இல்ல அதுலயும் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, இப்பதான் போட்டீங்க அதுக்குள்ள புக் ஆயிடுச்சு. 1000 மெம்பர்ஸ் மேல இருக்காங்க, டக்குன்னு புக் ஆயிடும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா திருப்பி இதே கலர் வந்து வேணும்னு கேட்டீங்கன்னா நாங்க அடுத்த டைம் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுப்போம். அதுக்குண்டான லீட் டைம் வேணும், அது ஒண்ணுதான். ஏன்னா இது ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ங்கறதுனால லீட் டைம் வேணும் எனக்கு. இதே டிசைன் நாங்க போடுவோம், 1 மந்த் ஆகலாம் 2 மந்த்ஸ் கூட ஆகலாம். அப்ப வந்து உங்களுக்கு கரெக்டா நாங்க கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இது வேணுமான்னு கேட்போம். ஸோ இந்த மாதிரி
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க நிறைய பண்ணி கொடுக்குறோம். கலெக்ஷன்ஸ் ஓகே, ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்டான கலெக்ஷன் இப்போ வரைக்கும் நம்ம சேனல்ல இது வரைக்கும் போடவே இல்லை. இது கண்டிப்பா பாருங்க நிறைய புக் ஆயிடும், கண்டிப்பா நிக்காது. இப்போ ஆல்ரெடி வந்து ஈவினிங் போஸ்ட் போட்டதுல இருந்து 2 to 3 sarees இது வரைக்கும் புக் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு டெமோ இதை காட்டணும், சேனல்ல காட்டணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் 2 to 3 days வரைக்கும் இருக்கும், அதுக்குள்ள மேக்ஸிமம் புக் ஆயிடும். கலர்ஸ் வந்து பாருங்க, வீடியோ விண்டல எல்லாமே டிஸ்ப்ளேல இருக்கும், கலர்ஸ் ஃபுல்லா பாருங்க. ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க இது இன்னொன்னு நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் நாங்க போறது உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் மட்டும்தான் நீங்க நாங்க டெய்லி என்னென்ன கலெக்ஷன்ஸ் காட்டுறோங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் நாலேஜும் வரும். இப்போ நீங்க இதை ஆமா, இதை நீங்க பார்த்துட்டு நான் 1 week நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காம இருந்தீங்க அப்படின்னா 1 week அப்புறம் நீங்க பார்க்கும்போது நான் என்னென்ன கலெக்ஷன் போட்டிருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நான் டெய்லி கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்டினியூஸா ஹோல்சேல் பார்ட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க. ஆமா இருக்காது. சோ நீங்க வந்து கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இந்த யூடியூப்ல வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும் டெய்லி. சோ டோன்ட் மிஸ். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.